குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஏப்ரல் மாதம் கடகராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இதில் இந்த மாத தூக்கத்தில் கடகராசிக்கு என்ன மாதிரியான கிரகநிலைகள் இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான், ராசிக்கு 8ஆம் இடத்துல 3 கிரகங்கள் செவ்வாய், ராகு, புதன், ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் சனியும் இணைவு, ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அமர்ந்திருக்காரு, ராசிக்கு 12ல் குரு பகவான். ஸோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா, ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், 8ல் மறைஞ்சிருந்த செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ராசிக்கு 9ஆம் இடத்துல பயிற்சி ஆகக்கூடிய செவ்வாய் அங்கே சனியை டச் பண்ணுது. சனி செவ்வாய் இணைவு பொதுவாகவே ஒரு தொந்தரவை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகச்சரிக்கை தான், ஒரு நல்லதை செய்யாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி உங்கள் லக்னத்திற்கு உங்கள் ராசிக்கு யோகாதிபதி போய் சனியை தொடுது. என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் சனியும் செவ்வாயும் ஒரே அமைப்பில் தான் இருக்க போகிறாங்க. 20ஆம் தேதிக்கு மேலே அந்த சனியை செவ்வாய் கடந்து பயணிக்க போகுது. இப்போது ரொம்ப டேஞ்சரான சூழ்நிலை அப்படின்னா, ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான சனி செவ்வாய் சேர்க்கைனா முதல் 20 நாட்கள் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி புதன் மீன ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு, 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு. இங்கே புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம். இப்போ புதன் குரு பரிவர்த்தனை யோகம் ஏற்பட்டது அப்படின்னா 12ஆம் இடம், 3ஆம் இடம், 6ஆம் இடம், பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம், இந்த 4 ஸ்தானங்களும் பலமடையுது. ஸோ 12, 6, 3 மறைவு ஸ்தானங்களாக இருந்தாலும் 9ஆம் இடம் பாக்கியம் பலமாகுது. என்ன நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற சொல்ல, இது புதனுடைய நகர்வு 10ஆம் தேதி ஏற்பட்டதுன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் புதன் அங்கே தான் இருக்க போகிறார். ஏப்ரல் 30ஆம் தேதி எகைன் மேஷத்துக்கு போகிறார். அது வரைக்கும் அந்த பரிவர்த்தனை யோகம் வேலை செய்யும். அந்த 12ஆம் இடத்து விரைய குருவினுடைய பாதிப்பு 90% குறைஞ்சிரும். ஓகே, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி, 10ஆம் இடத்துல உச்சம். அதே நேரத்தில் 10ல் சூரியன் இருக்கும்போது திக்பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ரெண்டுமே ஒரு அற்புதமான ஒரு சூழல். 2ஆம் அதிபதி பலம் அடைகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய நல்ல விஷயம். என்ன ஏதுங்கிறது டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஏப்ரல் 19 அன்னைக்கு சுக்கிரனுடைய நகர்வு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு இந்த சுக்கிரன், லாபத்தில் சுக்கிரன் வந்து உட்கார்றாரு. லாப சுக்கிரன் பலம் பெற்ற லாப சுக்கிரனாக இருக்குது. ரிஷபத்தில் வந்து சுக்கிரன் உட்காரும்போது சுக்கிரன் ஆட்சி பலம். ஸோ அதுவும் ஒரு ஃபேவரான விஷயந்தான். முன்னாடியே சொன்ன மாதிரி ஏப்ரல் 30ஆம் தேதி புதனுடைய நகர்வு மேஷத்துக்கு மிதுனத்துலேருந்து பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அது தொழிலில் என்ன ஒன்றுது, வருமானம் எப்படி இருக்க போது, ஆரோக்கியம், கணவன் மனைவி உறவு, நோய் எதிர்ப்பு, கடன், குழந்தைகள், படிப்பு, அதிர்ஷ்டம், லாபம், இப்படி என்னென்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக அதில் பார்க்க போகிறோம். முதல்ல தொழில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10ஆம் இடம் முதல் 19 நாட்களுக்கு தொழில் அப்படின்ற ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், அவர் பாதகாதிபதி அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அவரே 4க்கு அதிபதி, சுகஸ்தானாதிபதி 10ல் போய் உட்காந்துட்டார். தொழிலில் பெரிய ரிஸ்க் எடுக்கணுங்கிற எண்ணம் இந்த காலகட்டம் வராது. சோகமாக ஸ்மூத்தாக அப்படியே எப்படி கொண்டு போகலாம், என்ன பண்ணால் நம்ம ஃப்ரீயாக தொழில் பண்ண முடியும், ரொம்ப கடின உழைப்பெல்லாம் போட்டு ஒன்றும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, இருக்கிறது இருந்தால் போதும் அப்படிங்கிற மனநிலைமையை இந்த சுக்கிரன் உங்களுக்கு கொடுத்துருவார். அப்போது சிம்பிளாக சொல்லப்போனால் தொழிலில் ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். வந்துடும். ஸோ அதை தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அதே நேரத்தில் 10ஆம் அதிபதி அப்படிங்கிற செவ்வாய் என்ன பண்ணுவார்னு வேணும்ல, அவர் தான் தொழில் ஸ்தானாதிபதி. அவர் போய் சனியை தொடுது. 2ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் அந்த சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், ட்ரிகர் ஆகும். சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா, தொழில் சார்ந்து எந்த விதமான புதிய மாற்றங்களும் இந்த காலகட்டம் செய்யாமல் இருப்பது நல்லது. ஏன்னா நிறைய சொல்லுவாங்க, 10ஆம் அதிபதி செவ்வாய் 9ஆம் பாவத்துக்கு வந்தாச்சு,
புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம். அந்த புதன் குரு பரிவர்த்தனை யோகம் ஏற்பட்டதுனால குருவினுடைய ஆதிக்கமும் 9ஆம் இடத்துல இருக்குது. அப்போ 9, 10, 7 தொடர்பு அப்படிங்கிறது வந்து தொழிலில் பெரிய லெவலில் பூஸ்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் அஷ்டமாதிபதியாகவும் உங்களுக்கு வேலை செய்கிறார். அதை மறந்துடக்கூடாது. அதிகமாக ஆசைப்பட்டு பெரிய பாதிப்புகளை சந்திக்க வச்சிடும். தொழிலில் புதிய எந்த மாற்றங்களும் செய்யக்கூடாது இந்த மாதத்தில், அவ்வளோதான் ஸ்ட்ரிக்டாக. அப்படியே இருந்தாலும் 20ஆம் தேதிக்கு மேலே பார்த்துக்கிடலாம். இப்போ பண்ணவே கூடாது. ஏன்னா 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் வேற. முதல்ல அதை நம்ம பண்ண விடாத சோம்பேறித்தனத்தை அதை தாண்டி ஏதாவது பண்ணுவோம் பிடிப்போம் அடுத்தவங்க வச்சு கேட்டு பண்ணோம்னா பெரிய லாக் ஆகிடும். தொழிலில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். இது மருமகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, இந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு தொழிலில் வரப்போகுது அப்படிங்கன்னா அது வீட்டில் ஒரு குறிகாட்டும். என்னென்னா, உங்களுடைய மாமியார்களுக்கு, அது கடகராசியில் பிறந்த நபரினுடைய ஆணாக இருந்தாலும் இப்போ அவங்களுடைய மாமியாருக்கு உடல்நல தொந்தரவுகளை கட்டாயமாக கொடுக்கும். கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவு வரும், அவங்கள ஹாஸ்பிட்டலைஸ் இருக்க வேண்டியதாக இருக்கும், கீழே விழுந்து அடிபட்டுரும், ஏதாவது ஒன்றும் சின்னதான ஒரு அசம்பாவிதம் நடந்தே தீரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அப்படி ஆகுது அப்படின்னா தொழிலில் எவ்வளோக்கு எவ்வளோ கவனமாக இருக்கணும் அவ்வளோக்கு எவ்வளோ கவனமாக இருக்கணும்னு அர்த்தம். சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அவ்வளோதான், எப்படி நம்மளை லாஸ் பண்ணிடும். ரைட்? ஸோ எப்பவுமே ப்ரிகாஷனாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது கடகராசி தான். வருமுன் காப்பதே சிறந்தது அப்படிங்கிறது நம்மளாம் வாயில் சொல்லிட்டு வர்றதுக்கு முன்னாடி காக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது. கடகராசியோ கடகலக்கணத்திலோ வந்துட்டு வருமுன் காப்பதற்கு என்ன வழியோ அதை செய்திருவாங்க. ரொம்ப ப்ரிகாஷனாக இருப்பாங்க. அவர்களையும் சில நேரங்களில் கிரகங்கள் ஏமாற்றி விடுகின்றன அப்படிங்கிறத உண்மை. அந்த ஏமாற்றம் வராமல் பார்த்துக்குங்க. ரைட்? சரி, தொழில் ஓகே. வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் 6ஆம் அதிபதி குரு பகவான் ஏப்ரல் 10 ஏப்ரல் 30 வரைக்கும் சூட்சமாக பலமடைகிறார். அதாவது பரிவர்த்தனை யோகத்தில் பலமடையுது புதனோட சேர்ந்து. இப்போ வேலையில் எந்த தொந்தரவும் இல்லை. வேலை செய்யக்கூடிய நபர்கள் பதவி ப்ரொமோஷன் ஏதாவது எதிர்பார்க்கணுன்னா கண்டிப்பாக அந்த காலகட்டம் கிடைக்கும். நல்ல இன்சென்டிவ் கிடைக்கும், நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இன்னும் வேலையில் நிறைய பயணிக்க வேண்டிய காலகட்டம் ஏற்படும். நிறைய அலைச்சல் உண்டு. ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது மிதுனத்துக்கு, கடகத்துக்கு. வேலையில் நிறைய அலைச்சல்கள் இருக்குது. இப்போதும் அது தொடரும், அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. இருந்தாலும் அது மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஜாலியாக ட்ரிப் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் ஒரு கடகத்துக்கு. பயணம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அது அலைச்சல் அதிகம்னு சொல்லுது. அப்படியே இல்லைனாலும் வேலையிலோட ஒர்க்லோடு அதிகம் தான் இருக்கும். பொறுப்புகள் அதிகமாக கொடுத்துருவாங்க. தலை மேலே பொறுப்பு இருக்கும். எல்லோரும் லீவு போட்டு சம்மர் லீவுக்கு வெளியில் போயிடுவாங்க. நம்ம ஒரு ஆள் கம்பெனி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்குது. அப்போது வேலைப்பளு அதிகரிக்கும். இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவில் இருக்கும். திருப்தியான ஒரு சூழலில் தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. வருமானம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சேமிப்பது குறைவாகவே இருக்கும். இந்த மாதத்தில் செலவுக்கு ஏற்ற வருமானம் உண்டு, சேமிப்பதற்கான வருமானம் இருக்காது. என்னதான் 2ஆம் அதிபதி சூரியன் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே உச்சம் பெற்றது இல்லாமல் திக்பலம் பெற்றாலும், பொருளாதார ரீதியான எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சாலும், சம்பாதிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே கிடைச்சாலும் சேமிக்க முடியாது. எவ்வளவு சம்பாதிக்கணும் அதுக்கேற்ற செலவு இருக்குது. இப்போது ராகு கேது 2ஆம் இடத்துக்கு வந்தாச்சு. ராகு கேதுனுடைய அதுக்கு 2ல் ராகு கேது இருக்குது, 8ஆம் இடத்துல ராகு இருக்குது. கண்டிப்பாக கணவன் மனைவி உறவில் தொந்தரவுகளை கொடுக்கும். அது நிறைய பேர் குடும்பத்தை விட்டு வெளியில் இருப்பீங்க. குடும்பத்துக்குள்ளே சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் பேசாமல் இருப்பீங்க. அந்த மாதிரியான சில கஷ்ட நஷ்டங்களை குடும்பத்தில் சந்திச்சுட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. கணவன் மனைவி சண்டை கட்டணும் இல்லை, அம்மா கூட சண்டை கட்டலாம், அப்பா சண்டை கட்டலாம், மாமியார் மாமனார் கொழுந்தர் யார் வேணாலும் சண்டை கட்டலாம். அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் தனிச்சிருக்கும் கடகத்தை பொறுத்தளவுக்கு. ஸோ அந்த விஷயத்தை சரி செய்யணுன்ற எண்ணம் இருந்ததுன்னா ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே அதுக்கு உண்டான முயற்சிகளை செய்யுங்க. என்னென்னா, அவசரப்பட்டு அந்த முடிவுகள் எடுக்க வேண்டாம். நல்லா பெரியவங்ககிட்ட அலசி ஆராய்ஞ்சு பேசி காமன் கம்போஸ்டாக அவசரம் இல்லாமல் கொண்டு போனீங்கன்னா இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளேயே பிரிந்து குடும்பம் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மாதம் முடிகிறதுக்குள்ளேயே நடக்கும். இல்லை அதில் ஏதாவது நம்ம
அதிகாரத்தை பயன்படுத்திடலாம், நம்மளுடைய செல்வாக்கை பயன்படுத்தி பண்ணிடலான்னா அந்த பிரிவினை நீண்ட கால பிரிவினையாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதிகாரத்தை பயன்படுத்தாமல் ஈகோவை சரண்டர் பண்ணிடுங்க, கண்டிப்பாக குடும்பம் இணையும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆரோக்கியம், 4ஆம் இடத்த அதிபதி பலமாக தான் இருக்கிறார், ஒன்றும் தொந்தரவு இல்லை. என்னதான் ஒரு பாதகத்தில் போனாலும் 4ஆம் இடத்தை கெடுக்க மாட்டார். அப்படிங்கிறதுனால இந்த மாதம் முழுக்க உடல் ரீதியாக எந்த தொந்தரவுகளும் பெருசாக வராது, புதுசாக வராது. அப்படி இருக்கிறதா இருந்தாலும் அது மெயின்டைன் பண்ணி போயிடும், பெரிய தொந்தரவுகள் இல்லை. வயது முதிர்ந்தவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தான ஒரு மாதமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு 2 பிரச்சனை. பெற்றவங்க குழந்தைங்க நம்மளை கவனிக்கணும்னு நினைக்கிறது, பேர குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உடம்புல இருக்கிற நோய் நொடி ரெடி ஆகிடுறோம். இதுதான் அவங்களுக்கு எண்ணம். நோய் நொடி அப்படிங்கிறது ஒரு 50% மனசுக்குள்ளே இருக்கும். அது சரியாகல, ரெண்டாவது ஸ்மூத்தாக போயிடும், பெரிய தொந்தரவுகளை ஏற்படுத்தாது. அப்படிங்கிறதே குட் நியூஸ் தான். ஸோ அப்படி தான் இருக்குது. ரைட். கணவன் மனைவி உறவு, 7ஆம் அதிபதி சனியாகி அவர் 9இல் அமர்ந்திருக்கிறார். புதன், குரு, செவ்வாய் இவர்களுடைய ஆதிக்கத்தில் சனி உள்ளார். முக்கியமாக செவ்வாய் 2ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் சனியும் செவ்வாயும் பரஸ்பரமாக மோதிக்கிறாங்க. 2 பேர்த்துக்குள்ளே அவ்வளோ ஒரு பெரிய ஃபைட் வரப்போகுது. முதல்ல 7 கூடிய 9 இருக்கிறது கொஞ்சம் நல்ல விஷயம் கிடையாது. செவ்வாய் அங்கே போய் மோதுறார். அப்படிங்கும்போது இங்கே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா அன்பு, பாசம், காதல் அப்படிங்கிறது அதிகமாகும் கணவன் மனைவிக்குள்ள. அந்த அதிகமாகி நான் உன் மேலே அதிகமாக பாசம் வச்சுருக்கிறேன்னா நீ என் மேலே அதிகமாக பாசம் வச்சுருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி போகும்போது ஃபைட் வந்துடுது. இப்போ இங்கே விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா செவ்வாய் நான் பெருசா நீ பெருசான்னு கேட்குறதான் சனி செவ்வாய்க்கு வேலையே. நீ தான் பெருசுன்னு விட்டுட்டு விலகி நின்னீங்கன்னா சனி செவ்வாய் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தான ஒரு சூழ்நிலையை, லைஃப்லேயே மறக்க முடியாத மூமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்துரும் கண்டிப்பாக. அதில் எந்த மாற்றமும் இல்லை நான் தான் உன்னை நல்லா அப்படி இப்படின்னு நம்ம பெருமை பேசணும்னா சனி செவ்வாய் அதாவே ஒரு காரணம் காட்டி பிரித்து கஷ்டமான மெமரிஸை உருவாக்கிடும். லைஃப் டைம் மறக்க முடியாத கஷ்டமான மெமரிஸை உருவாக்கிடும். இப்போது சனியும் செவ்வாய் இணையும் போது பணிஞ்சு போயிட்டீங்க அப்படின்னா, விட்டு கொடுத்து போயிட்டீங்க அப்படின்னா சந்தோஷமான மறக்க முடியாத தருணங்கள் இந்த மாதம் உங்களுக்காக காத்திருக்கிறது. மாதம் உங்களுக்கு தர காத்திருக்கிறது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. உடல் தொந்தரவுகள் ஏதாவது குறையுமா சாமி அப்படின்னா அவர் தான் பலமாகிறார். உடல் தொந்தரவுகள் குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் தேதியிலிருந்து 20 நாட்கள் 30ஆம் தேதி வரைக்கும் நோய் தொந்தரவுகளே இல்லாமல் கூட இருக்கலாம். அது அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிற மாதிரியே நம்ம ஃபீல் பண்ணாமல் கூட வச்சுக்கோம் அது. ஸோ அது ஒரு பெட்டரான ஒரு சூழ்நிலை தான். லோன் எதாவது ட்ரை போகணும் பிடிக்கணும்னா 10ஆம் தேதிக்கு மேலே ட்ரை பண்ணுங்கள். நேஷனலைஸ்ட் பேங்க்லேயே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப பெரிய ஒரு டென்ஷன் ப்ரெஷர் இல்லாமல் சுலபமாக அந்த லோனெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் சொல்லுது. குழந்தைகளுடைய படிப்பு, குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் கண்டிப்பாக. 2வது குழந்தைகளுடைய படிப்புலையும் ரொம்ப கவனம் வேணும். குழந்தைங்க கண் முன்னாடி இருக்கிறது நல்லது. நண்பர்களோடு சேர்ந்து போக பிடிக்க தவறான பழக்க வழக்கங்களை பழகி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை குழந்தைகளுக்கு உண்டாகிறது. கடகராசி குழந்தைகளுக்கு, கடகராசியில் பிறந்த உங்களின் குழந்தைகளுக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்குங்க. உங்கள் குழந்தைகளை உங்கள் கண் பார்வையில் வச்சுக்கோங்க. என்ன ஏது அப்படிங்கிற எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வேணும். இல்லை அப்படின்னா தவறான பழக்கங்களை பழகிக்குவாங்க. அவங்க விருப்பப்படி அவங்க செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய கடகராசி என்பவர்களுடைய குழந்தைகள் அந்த காலகட்ட காதல் திருமணம் பண்ணுற கூட வாய்ப்பு இருக்குது. தன் விருப்பம் இதுதான், அதுக்காக என்ன வேணா செய்வேன் அப்படின்ட்டு இறங்கி செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஸோ குழந்தைகளை இந்த பிக் பாஸில் வாட்ச் பண்ணுற மாதிரி எல்லா பக்கம் கேமரா வச்சு வாட்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறாங்க என்ன ஏதுங்கிறது அப்டேட்டில் இருங்க. படிப்பு இந்த மாதம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தொந்தரவுகள் எதுவும் இல்லை. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பெருசாக ஒன்றும் இல்லை. அது இதுன்னு அதிர்ஷ்டம் கிடைக்குது பிடிக்குதுன்னு சொல்லி போட்டு தேவையில்லாமல் காசு பணத்தை கொடுத்து ஏமாந்துட வேண்டாம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது 9ல், 2ஆம் இடம் அப்படிங்கிறது கேதுவனுடைய ஆதிக்கத்தில் இருக்க வரைக்கும் பெரிய அதிர்ஷ்டங்கள். அதிர்ஷ்டமே கிடைச்சாலும் அதில் வீடு சேராது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை சொல்லுது. ஸோ அதிர்ஷ்டத்தை நம்பி நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய பாசிட்டிவ் சொல்லிக்க, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது. நெகட்டிவ் சரி செய்கிறதுக்கு அருகில் குலதெய்வத்தினுடைய கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. போய் 2 நல்லெண்ண தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க, போதுமானது. இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த மாதம் உங்களுக்கு செய்யுது. ஸோ சரியாக கெட்டியாக பிடிச்சி அதில் வின் பண்ணி வந்துடுங்க. நன்றி. வாழ்வுளமுடன். திருச்சி.